இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஒரு ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, ஈரில் ரத்தம் வருது அப்படின்னா, இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த கம்ஸில் வந்து என்ன ஆகலாம், கிருமி தொற்றுகள் அதிகப்படியாக ஏற்படலாம். சடனாக எப்போவுமே இந்த சொத்தைப்பல்லாம் வந்திருக்காது. அதுதான் சொன்ன மாதிரி முன்னாடி அவங்க கவனிக்கலை. ஓகே, இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துருச்சு, ஸோ பண்ணியே ஆகணும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அவங்க எந்த ட்ரைமஸ்டில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கல் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம வேர் சிகிச்சை சேஃப் தான். அந்த இன்ஃபெக்ஷனோட நிலைமை எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, எலும்புக்குள்ளே பரவி இருக்குதா, இல்லை எந்த அளவுக்கு அதுக்குள்ளே பல்ப் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ரே இது பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ்ரே இல்லாமல் நமக்கு வந்து ஏர்பெக்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவோம், அதுலேயும் அந்த ஒர்க்கிங் லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். பேராசிட்டமால் எடுக்கலாம், எவ்வளோ டோசேஜ் எடுக்கலாம், எந்த டைமில் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பேராசிட்டமால் சேஃப் தான் டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம எடுத்துக்கலாம். வாயில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும் போது அது வந்து நம்மளோட அந்த இரத்த குழாய்கள் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைக்கு நஞ்சு கொடி மூலமாக குழந்தையையும் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுபாஷினி, டியூ காஸ்மெட்டிக் கிளினிக்கோட சீஃப் டாக்டர். ஹலோ மேம். ஹாய் மேம், இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய பேர் ரொம்ப இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய டென்டல் இஷ்யூஸ், என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த டியூரிங் அந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய அந்த ஹார்மோனல் ட்ரிப்ஸ் வந்து நடக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட் ரீசனா மேம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு ப்ரெக்னென்சியில்? ஆமாம், ப்ரெக்னென்சி அப்படின்னும் போதே டோட்டலாக ரெகுலராக இருக்கிற ஒரு சைக்கிள்லேருந்து ஒரு புதுசான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு பாடி வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான். ஸோ ஹார்மோன்ஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஹெச்ஏஜின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ப்ரொஜெஸ்டிரான் லெவல், இது எல்லாமே நிறைய வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஒரு ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, ஈரில் ரத்தம் வருது அப்படின்னா இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த கம்ஸில் வந்து என்ன ஆகலாம், கிருமி தொற்றுகள் அதிகப்படியாக ஏற்படலாம். ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து வாய் சுகாதாரத்தை கரெக்டாக வந்து பாதுகாத்து கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அப்போது ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு மகளிர் மகப்பேறு மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறனால அவங்க ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஃபாலிக் ஆசிட் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸோடு தான் அவங்க போவாங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வாயில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை எனக்கு வாயில் பிரச்சனையே இல்லை, சொத்தையும் இல்லை, பல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கம்ஸ்லேயும் எனக்கு எந்த ப்ளீடிங்கோ எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு செக்கப் போய்க்கலாம். டாக்டர் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுறோம், ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதான்னு ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன சொத்தைகள் இருந்தால் அப்போவே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் பல ஆழமாக சொத்தை பாதிச்சிருக்கு, ஆனால் அவ்வளோ நாள் எப்போவாச்சும் வலி வந்திருக்கும், ஆனால் அப்போ வலி இருக்காது, இருந்தாலும் அதை வந்து ஒரு எக்ஸ்ரே பார்த்துட்டு வேர் சிகிச்சை தேவைப்பட்டால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பல்லு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த ப்ரெக்னென்சிக்குள்ளே வரும்போது அந்த டைமில் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே வராது. அப்படி அவங்களுக்கு பெயின் வரும்போது அப்போ என்ன செய்ய முடியும், நமக்கு நிறைய விதமான மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப சேஃபஸ்ட்டாக தான் நம்ம கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் எந்த ட்ரைமஸ்டரில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து அவங்களுக்கு நார்மலாக எல்லாருக்கும் கொடுக்குற மெடிசன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அவங்க ப்ரெக்னென்சியில் இருக்காங்களான்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு 1 month 2 monthஸில். அதுக்கப்புறம் தான் அவங்க செக்கப் பண்ணி ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் அந்த டேட் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கிறது, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நம்ம ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேம், ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ருட்டீனாக எப்படி ப்ரெக்னென்சி செக்கப்ஸ் போகுமோ அதே மாதிரி ஐ திங்க் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வந்து நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எஸ். ஸோ ரைட், நெக்ஸ்ட் மேம், ஒரு வேளை அந்த மாதிரி கேவிட்டிஸ் ஏதாவது சடனாக வருது அந்த ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது பண்ணலாமா? லைக் எக்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், வேறு எந்த ப்ரொசீஜர்ஸ்னாலும் கேரி பண்ணலாமா மேம்?
ஓகே. இப்போ வந்து சடனா எப்பவுமே இந்த சொத்தை பல்லாம் வந்திருக்காது. அதுதான் சொன்ன மாதிரி முன்னாடி அவங்க கவனிக்கல. ஓகே. இப்போ வந்து பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துருச்சு. ஸோ பண்ணியே ஆகணும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, அவங்க எந்த ட்ரைமஸ்டர்ல இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல் ட்ரைமஸ்டர்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸு. அதுக்கப்புறம் அடுத்த 3லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம மிடில் ட்ரைமஸ்டர் சொல்றோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 மாதங்கள்ல நம்ம ஃபைனல் ஒரு 3 ட்ரைமஸ்டர்ன்னு சொல்றோம். ஸோ இந்த மாரி இருக்கும்போது முதல் ட்ரைமஸ்டர்லேயும் சரி, கடைசி ட்ரைமஸ்டர்லேயும் நம்ம வந்து ஒரு அ அதிகப்படியான மருந்துகள் குடுத்தோ, இல்ல எக்ஸ்ரே எடுக்கிறதோ நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ மிடில் ட்ரைமஸ்டருக்கு வந்து சேஃபான ஒரு டைம். அட்லீஸ்ட் அதுவரைக்கும் அத கொஞ்சம் தள்ளி போட முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அப்போ மிடில் 3 to 6 மந்த்ஸ்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்பவுமே எக்ஸ்ரே அவாய்ட் பண்றோம். அந்த எக்ஸ்ரேக்கு பதிலா வேற என்ன மெத்தட்ல அவங்களோட இத டயக்னோஸ் பண்ண முடியும்னு பார்க்குறோம். சேஃபான மருந்துகள் தான் நம்ம குடுக்குறோம். மேம் இப்போ இந்த எக்ஸ்ரேஸ் பற்றி சொல்லும்போது ஐ திங்க் சில பேர் சொல்லுவாங்க தட் கொஞ்சம் ரேடியேஷனை ரொம்ப குறைச்சி அந்த எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது அட்வைசபிள் அப்படி மேம்? முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்க்குறோம். முடியவே முடியாது. கண்டிப்பா எக்ஸ்ரேஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது, லெட்ல இருக்கக்கூடிய ஏப்ரான்ஸ் இருக்கு. ஸோ அத வந்து ஃபுல்லா அவங்களுக்கு கவர் பண்ணிட்டு, அவங்க த்ரோட்டா இருக்கட்டும், அவங்களோட பாடி ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ரேஸ் எடுக்கலாம். பட் அதுவுமே ரொம்ப ப்ரிகாஷன்ஸோட தான் நம்ம பண்ணணும். மேம் இஃப் அட் ஆல் ரொம்ப பெயின் டாலரேட்டும் பண்ண முடியல, கேவிட்டிஸும் ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணலாமா? பண்ணலாம். அதுதான் நமக்கு என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்கு? ஸோ அவங்க வீக்கா இருக்காங்களா? ரெகுலர் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்களா? ஸோ அத பொறுத்து நம்ம வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணாலுமே என்ன மருந்துகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்துக்கணும்? எந்த மாதிரியான பெயின் கில்லர்? இப்போ பேராசிட்டமால்ங்கிறது சேஃபான ஒரு மருந்துன்னு நம்ம சொல்லுவோம். அது மாரி எல்லாமே இப்போ நம்ம நார்மலா குடுக்கும்போது காம்பினேஷன்ஸ்லாம் குடுப்போம் மெடிசின்ஸ்ல. அதெல்லாம் அவாய்ட் பண்றோம். அதே மாரி இப்போ அமாக்ஸிசிலின் அப்படிங்கிறது மட்டும் நம்ம குடுக்கலாம். அதுவும் பென்சிலின் அலர்ஜி தான் அத நம்ம தவிர்க்கணும். இந்த மாரி அதுக்கப்புறம் நம்ம சில மருந்துகள் குடுப்போம். ஃப்ளஜைல் அந்த மாதிரியான மெடிசின்ஸ்லாம் இதில அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தமான நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம். பட் நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க தட் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி டைமில் போகிறதுக்கு. நீங்கள் ஐ திங்க் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கம்ஃபர்டபுளாக அந்த ஜோனில் வச்சுப்பீங்க மேம்? ஓகே. இப்போ அவங்களோட நம்ம நெறைய பேசணும். ஏன்னா ப்ரெக்னன்சிங்கிறதே அவங்களுக்கு ஒரு நியூ ஒரு இதுவா இருக்கும். அந்த டைம்ல நெறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதில பெயின் வேற இருக்கும்போது அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்ன ஃபீல் பண்றாங்கன்னு. எடுத்தோனே நம்ம பல்லு எடுக்கணுமோ, இல்ல வேர் சிகிச்சை பண்ணணுமோன்னு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதலா பேசினாலே பாதி வலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்க்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் நம்ம வந்து கவுன்சிலிங் குடுத்து, அதுக்கு ஏத்த மாரி கொண்டு போகும்போது அவங்க அக்செப்டன்ஸ் நல்லாவே இருக்கு. மேம் ஜென்ரலாக அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே லைக் அந்த லோக்கல் அனஸ்தீஷியாங்கிறது வந்து கொடுப்பீங்க. அகெயின் இந்த சேம் ப்ரொசீஜர் தான் ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் கேரி ஆகுமா? அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இல்ல. நமக்கு வந்து மரத்து போற இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து காமன் தான். பட் அதோட காம்பினேஷன் இருக்கு. அதுதான் சொன்னேன். அவங்களுக்கு பிளெயினா குடுக்குறோமா, அவங்களோட ப்ளீடிங் தன்மை எப்படி இருக்கு? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு, அவங்களுக்கு தகுந்த டோசேஜ் குடுக்கணும். அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அவங்களோட அந்த சேஃபஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னமோ நம்ம அதுதான் பண்ணணும். மேம் ரூட் கெனால் சஜஸ்ட் பண்ணுவீங்களா டியூரிங் ப்ரெக்னன்சி? ரொம்ப நெசசரி வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா? ஓகே. அதுதான் பல் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம வேர் சிகிச்சை சேஃப் தான். ஓகே. அத நம்ம எந்த டைம்ல பண்றோம்? எப்பவுமே வேர் சிகிச்சைக்கு நம்ம ப்ராப்பரா அத வந்து அந்த ரூட்டோட லென்த்த வந்து அளக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி எக்ஸ்ரே தேவைப்படும். அந்த இன்ஃபெக்ஷனோட நிலைமை எப்படி இருக்கு? எவ்வளோ தூரம் பரவி இருக்கு? எலும்புக்குள்ள பரவி இருக்குதா? இல்ல எந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல்ப் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ரே இது பண்றோம். ஸோ இப்போ எக்ஸ்ரே இல்லாம நமக்கு வந்து ஏபெக்ஸ் லொகேட்டர்ன்னு சொல்லுவோம். அதுலயும் அந்த ஒர்க்கிங் லென்த்த கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இந்த மாரி எக்ஸ்ரே அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம இப்போ பண்ணலாம். மேம் ரைட். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு டென்டல் பெயின் ப்ரெக்னன்சி டைமில் வருதுன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர அந்த டவுட் வந்து என்னென்னா பேராசிட்டமால் எடுத்து அந்த பெயினை கொஞ்சம் வந்து சரி பண்ணிடலாமா அப்படின்னு. பேராசிட்டமால் எடுக்கலாமா மேம்? பேராசிட்டமால் எடுக்கலாம். கண்டிப்பா ஒரு டாக்டரோட பரிந்துரையின்படி மட்டுமே எடுக்கணும். எவ்வளோ டோசேஜ் எடுக்கலாம், எந்த டைம்ல எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி நாங்க வந்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இப்போ ஓவர் த கவுண்டர் போய் நேரா ஃபார்மசில போயிட்டு பேராசிட்டமால் சேஃப் தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படி கிடையாது. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அத வாங்கி சாப்பிட வேண்டாம். ஓகே. மேம் நான் இப்போ ஏதாவது ஒரு டென்டல் இஷ்யூ வந்து ப்ரெக்னன்சி டைமில் வருது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது குழந்தைக்கும் அது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஆமா, கண்டிப்பா. அது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே தேவையான ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் கூட. இப்போ வாயில இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும்போது, அது வந்து நம்மளோட அந்த இரத்த குழாய்கள் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைக்கு நஞ்சுக்கொடி மூலமா குழந்தையையும் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கு.
இது வந்து எல்லாருக்கும் இல்ல. பட் ஒரு 50% ஆஃப் பீப்பிளுக்கு நடக்கலாம். அதோட இன்ஃபெக்ஷனோட தன்மைய பொறுத்து இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்டின்னா, அந்த குழந்தை வந்து 7 மாசத்துலயே குறை பிரசவத்தில பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. குழந்தைகளுக்கு அந்த தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேம் இப்போது சில பேர் வந்து ஏதாவது டென்டல் பிரேசஸ் அந்த மாதிரி முன்னாடி போட்டிருந்திருப்பாங்க. சடனாக அவங்களுக்கே தெரியாது ப்ரெக்னென்ட் ஆயிருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபர்தராக அதுக்கு ஃபாலோஅப்ஸ் வேணும். எல்லாமே நீங்கள் அந்த ஸ்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க. அது பண்ணலாமா? இல்லைன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டா? இல்ல ரிமூவ் பண்ண வேண்டாம். ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்கன்னும்போது இது வந்து ப்ளீடிங் ப்ரொசீஜர் கிடையாது. இன்ஃபெக்ஷன உண்டு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ கிளிப்பு தான் போட்டிருக்காங்க அப்படின்னும்போது எவ்ரி மந்த் அவங்களால பண்ணிக்க முடியும். அதில ஒரே ஒரு என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா, அவங்களால உட்கார அந்த பொசிஷன். இப்போ நார்மலா அந்த படுத்திருக்காங்க ஒரு இவ்வளோ 45 டிகிரி சாய்ச்சி வச்சுட்டு பண்றாங்க. நம்ம அதுக்கேத்த அவங்கள ஸ்ட்ரெயிட்டா உட்கார வச்சுட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெக்னன்சில பண்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு, அவங்களுக்கு அதுக்கேத்த மாரி பொசிஷன் பண்ணி பண்ணணும். ஸோ நம்ம மத்த நார்மலா பண்றத விட அவங்களுக்கு டபுள் த கேர் குடுத்து அந்த இது பண்ணலாம். ஸோ அதனால நம்ம பிரேசஸ் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கேரி பண்ணலாம். ஸோ பிரெக்னன்சி டைம்ல அவங்களால வர முடிய கூட 2, 3 மந்த்ஸ் இருக்கலாம் வாயிலேயே கூட பிரேசஸ். அதுக்கப்புறம் கூட அவங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். மேம் இது வந்து இட் இஸ் லைக் ஃபார் நார்மல் டெலிவரி ஆர் சிசேரியன் டைமில் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ்க்காக அந்த மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ்வலி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிசேரியன் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி? இல்ல இது சிசேரியனுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் இந்த கிளிப்ஸுக்கும் பெரிய சம்மந்தம் இல்ல. ஸோ இது நம்ம ஓரல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணி நீட்டா வச்சிருந்தாலே போதும். ஸோ அதனால அத ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. மேம் இப்போ ப்ரெக்னென்சி டைமில் கேவிட்டிஸ் தாண்டி வேறு என்ன மாதிரியான டென்டல் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது? அதான் பிரெக்னன்சி அப்படின்னும்போது நம்ம பிளான் பண்ணும்போதே இப்போ வந்து ப்ராப்பரா நம்ம டயட், லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணணும். டைரக்ட்டா உடனே கண்ண மூடிட்டு பிரெக்னன்சி அப்படின்ட்டு நம்ம போறத விட, நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஸோ இப்போ டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணி அவங்க வந்து நான் குடுக்குற மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அயர்ன் டேப்லெட் குடுக்கலாம், கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி மெடிசின்ஸ்லாம் அவங்க எடுக்கும்போது ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் தெரியும். வாயில அவங்களுக்கு இருக்க மாரி இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரொம்ப வாமிட்டிங் இருக்கும் சில பேருக்கு. இந்த மாரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருவாங்க. ஸோ அப்புறம் தண்ணி ஒழுங்கா குடிக்க மாட்டாங்க. படுத்தே இருப்பாங்க. ரொம்ப சோர்வா இருப்பாங்க. இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிக்கலனாலும் வாயில வந்து அந்த உமிழ்நீர் வந்து அந்த லூப்ரிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ இதனால அதிகமா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது கேவிட்டி இல்லாதவங்களுக்கு மேபி கேவிட்டி ஃபார்ம் ஆகலாம். இல்ல சின்ன சின்ன கேவிட்டியா இருக்கிறது அதிகப்படியா பெருசா ஆக ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஈறு பகுதிகள்ல உங்களுக்கு வந்து ஒரு இந்த பிரெக்னன்சி டியூமர்ன்னு சொல்லுவாங்க இந்த டைம்ல. அதுதான் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடியது. இதனால பயப்படணும்னு அவசியம் இல்ல. அதனால கம்ஸ்ல வந்து அங்கங்க ஒரு கட்டி மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது டச் பண்ணா வலிக்கிறதோ, இல்ல சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் ஆகுறதோ கூட இருக்கலாம். நம்ம ட்ரீட்மெண்ட் அதுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பிரெக்னன்சி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட்பார்ட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதுவே தானாவே இது ரிவர்சிபிளா கிளியர் ஆயிடும். அப்படி ஆகலங்கிற பட்சத்தில நம்ம அத வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால அத பத்தி பயப்படணும்னு அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம அந்த ஈறுகளுக்கு முக்கியமா அவங்க வந்து முக்கியத்துவம் குடுத்து, அதுக்கு ஏத்த மாரி அவங்க வந்து அந்த கம் மசாஜ், அதுக்கு ஏத்த மாரி கம்க்கு ஏத்த கேர் பண்ற மாரியான டூத் பேஸ்ட் இதெல்லாமே அவங்கள சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். ஸோ இதனால அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் கம்ஸ் இது மாரிலாம் வராம பாதுகாத்துக்கலாம். ஸோ இதனால கூட அவங்க கவனிக்கவே இல்ல. ப்ராப்பரா பிரஷ் பண்ணலன்னா அந்த காரைகள்லாம் அதிகமா படிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பல்லெல்லாம் அந்த ஃப்ரண்ட் பல்லுன்னு சொல்லுவோம். ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே என்னால பிரெக்னன்சி நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், எனக்கு வாமிட்டிங் இருக்கு. இந்த மாரி ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து பிரஷ் பண்றதையோ, இதையோ வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாரி பாதுகாக்காம வாய் சுகாதாரத்த பேணி பாதுகாக்கலன்னா, கடைசில வந்து அவங்களுக்கு அதில ஒரு இஷ்யூ வரலாம். ஸோ அதனால அத கான்சன்ட்ரேட் பண்ணாலே மோஸ்ட்லி வரக்கூடிய பிரச்சனைய நம்ம தவிர்க்க முடியும். மேம் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்லி இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை அவாய்ட் பண்றது அப்படின்னா, மெயினா வந்து டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கு. சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்ண முடில. இப்போ வந்து 3 ட்ரைமஸ்டர் போகும்போதெல்லாம் எப்படி இருக்கும்னா, வயிறுலாம் பெருசாயிரும். அந்த டயப்ரம்லாம் மேல தூக்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப அந்த ரீகர்ஜிடேஷன் எரிக்கழிச்சிட்டே இருக்கிறதெல்லாம் இருக்கும். அப்படின்னும்போது வாயில அவங்களுக்கு அதுவும் ஒரு தொந்தரவு குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பழக்கவழக்க ஃபுட்டுலலாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதேமாரி அவங்க வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக ஒரு வாக்கிங் போகலாம். மெதுவா போனா போதும். நல்லா ரொம்ப பிரிஸ்கா வேகமா போகணும்னு கூட அவசியம் இல்ல. ஸோ சின்ன சின்ன எக்ஸர்சைஸஸ் இருக்கு. ஸோ அது டாக்டர் சொல்லிக் குடுக்குறதெல்லாம் அவங்க பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். டயர்டா ஃபீல் பண்ற மாதிரி, அது பிரெக்னன்சிங்கிறத வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டா எடுத்துக்கணும். ஸோ இந்த பாடியில அந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும் தான் கண்டிப்பா. ஸோ அதனால நம்ம நோய் ஆயிட்டோம், நமக்கு ஒரு நோய் வந்துட்டுங்கிற மாரி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலே அது வந்து வாய் மட்டும் இல்ல, உடம்பையும் நமக்கு அது பாதிக்கும். ஸோ அது ஹாப்பி மொமெண்ட்டா எடுத்துட்டு, அதுக்கேத்த மாரி குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான நெறைய பழங்கள், காய்கறிகள்,
கீரைகள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும்போது அது வாயிலுமே நல்லா மென்று சாப்பிடணும் மெயினாக. ஒரே பக்கமாக சாப்பிடக்கூடாது. இது ப்ரெக்னென்சிலன்னு மட்டும் இல்லை, நார்மலாகவே சில பேருக்கு பழக்கம் இருக்குது. அது யூனிலேட்ரல் சூவிங் சொல்லுவோம். ஒரு பக்கமாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கமாக சாப்பிட பார்த்தா அவங்களுக்கு செக் பண்ணும்போது தெரியும், ஒரு சைடு பல்லெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். ஸோ ஒரு சைடு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா டிஎம்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் ஒரு பக்கமாகவே நிறைய வேலை செஞ்சுருக்கும். அப்போ இன்னொரு பக்கம் வேலை செய்யாமலே இருக்கும்போது லைக் அதில் வந்து அந்த பேலன்ஸ் இருக்காது ஏஜ் ஆகிற டைமில். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம், டிஎம்ஜி இஷ்யூஸ்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிட பழகணும். நல்லா மென்று அந்த உமிழ்நீரோட கலந்து அவங்க சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு வந்து நல்ல டைஜஷனும் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் முக்கியமாக அந்த டைஜஷனை அவங்க வந்து நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக ஜீரணிக்கிறக்கூடிய உணவு பொருட்களை அவங்க எடுத்துக்கலாம். மேம், அந்த ஸ்பெசிஃபிக்கலாக ப்ரெக்னென்சி டைமில் அந்த டீத் கிளீனிங், ஸ்கேலிங் அப்படிங்கிறது பண்ணலாமா அட்வைசபிளா? ஆமாம், எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அந்த மிடில் ட்ரைமஸ்டரில் 3லேருந்து 6 மாதத்தில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு ப்ராப்பராக நம்ம சேஃப்டி மெஷர்ஸில் தான் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏசெப்சிஸ் எந்த இன்ஃபெக்ஷன் தொற்றும் நம்ம கிளினிக்லேருந்து ஏற்படாதவாறு அவங்களுக்கு ப்ரொடெக்டிவாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எல்லாமே ஸ்டெர்லைஸ்டாக. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் அந்த 3 to 6 மந்த்ஸில் வந்து அவங்க ரொம்ப சேஃபஸ்ட் டைம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நம்ம வந்து மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மேம், யூஸ்வலாக அந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய டேப்லெட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க, லைக் மல்டி விட்டமின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த டேப்லெட்ஸ்னால ஏதாவது ஸ்பெசிஃபிக்கலாக வந்து ஓரல் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? நம்ம சத்து மாத்திரைகள்னால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. ஸோ அது தாராளமாக அது தெரிஞ்சு தான் டாக்டருமே அவங்களுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க, இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இது வந்து நம்ம மெடிசின் சொல்ல மாட்டோம், சப்ளிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். மேம், யூஸ்வலாக அந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து இப்போ எல்லாமே காமனாக சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஆஸ்பிரின் எடுக்கும் போது இந்த மாதிரியான டென்டல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண வேணாம், ப்ளீடிங் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் மாதிரி இருக்கா? இது ப்ரெக்னென்சியில் நம்ம சொல்ல மாட்டோம். காமனாக இப்போ வந்து ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது, ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து லோ டோஸ் ஆஸ்பிரின் சொல்லுவோம், 75 mg அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ இது ரெகுலராகவே எடுப்பாங்க. இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுனாலே டாக்டர்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது பிளட் தின்னர். ஸோ எங்கேயாவது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் இஷ்யூஸோ வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த ஆஸ்பிரின். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இப்போ ப்ளீடிங் ப்ரொசீஜர்ஸ் இது பிளட் தின்னர் நம்ம சொல்லிட்டோம். இப்போ ரத்தம் வரக்கூடிய தன்மை உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜராக இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னா அவங்க கார்டியாலஜிஸ்ட்டை பேசிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லோ டோஸ் ஆஸ்பிரினை ஒரு 5 to 7 days ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் ஒரு 2 days அதை ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்லுவோம் அகெயின். ஸோ அப்படின்னா நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்காது. ஸோ ஈஸியாக அந்த பிளட் கிளாட்டுங்கிறது ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அதில் வந்து ஹீலிங் நடக்கும். ஸோ அப்போ ஆஸ்பிரின் என்ன ஆகும், உங்களுக்கு கொடுக்கும்போது பிளட் தின்னர், பிளட்டை கிளாட் பண்ண விடாது. அதனால இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ணணும். நம்மளே உடனே போயிட்டு நீங்கள் லோ டோஸ் ஆஸ்பிரின் எடுக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. அவங்களோட யார் அவங்களுக்கு அந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த கார்டியாலஜிஸ்ட் கிட்ட நம்ம இருந்து ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரத்து போகிற இன்ஜெக்ஷன் லிக்னோகைன் கொடுக்கும்போது பிளெயின் லிக்னோகைன் கொடுக்கணும், இல்லைன்னா அட்ரினோட சேர்ந்து இருக்கும். ஸோ இதுவும் அந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கும்போது அதுவுமே ப்ளீடிங்கை வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃப்யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அதை மாதிரியான மெடிசின்ஸையும் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட சேஃபர் சைடு எதுவோ அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு ஸோ அவங்க என்னென்ன மெடிசின்ஸ் எடுக்காங்க, எதை அவாய்ட் பண்ணணும், எதை எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால அது ரொம்ப சேஃபாக தான் நம்ம பண்ணுறோம். மேம், இப்போ வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னா ஐ திங்க் இவங்களாம் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா மேம்? ஸோ அதுதான் மெயினாக நமக்கு சொல்லணும் அப்படின்னா டென்டல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது இஷ்யூ இருக்குது, பெயின் இருக்குது, இல்லைனா ஈறுகளில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து பார்த்துக்கலாம். டாக்டர்கிட்ட போகிறதுனால ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, பெருசாக ஏதாவது சொல்லிவிடுவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருக்கிறது தப்பு கிடையாது. அதுவே ஆரம்பத்துலேயே நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக எளிமையான சிகிச்சையிலே சரி பண்ணிட முடியும். ஸோ எப்போவுமே வந்து அந்த வலி எதுக்காக வருது, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதோட சிம்டம் தான் வலி. நம்ம உடனே வலி மாத்திரையை மட்டும் போட்டுட்டு வலி குறைஞ்சிருச்சுன்னா அந்த ரூட் காஸ் என்னவோ அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இது மறுபடியும் வலி வராமல் இருக்கும். ஸோ பல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் பல்லுக்கு நம்ம வந்து ஒரு சிகிச்சை கொடுக்காம வெறும் வலி மாத்திரைகளே கொடுத்துட்டு இருந்தால் மறுபடியும் அந்த வலி மாத்திரையோட உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் வலி இல்லாமல் இருக்கும், மறுபடியும் வரும்.
ஸோ அதனால் அந்த ரூட் காஸை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மேம் ஃபைனலி ப்ரெக்னென்சி டைமில் ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அண்ட் அதுக்கு வந்து ஃபியூ டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா? ஓகே, அதான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாமே இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக சில பேருக்கு ப்ரஷ்ஷு வாயில் வச்சாலே வாமிட்டிங் வரும், அந்த ஸ்மெல் பிடிக்காது, பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணதுக்கு அவங்களால முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னும் போது ஆன்டி எமிட்டிக்கு இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, எமிசெட் அந்த மாதிரியான. நம்ம டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அவங்க எந்த கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறாங்களோ அவங்கள அட்வைஸ் படி அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுக்க சொல்லுவோம். ஸோ இதனால் நம்ம வந்து வாமிட்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அதனால் கூட வாயெல்லாம் அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அகைன் அவங்களால சாப்பிட பிடிக்காது. ஒன்றோட ஒன்று தொட்டு அவங்க வந்து அப்படியே வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க, மெயின்டைனே பண்ணாமல் என்னால் முடியல அப்படிங்கன்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நான் ஒரு தகவல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வாய் பொறுக்கிற சூடில் கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை டைம்னாலும் வாய் கொப்பளிக்கலாம். இது வந்து நேச்சுரல் மவுத் வாஷ். நீங்கள் ரொம்ப காசு கொடுத்து தான் கடையில் மவுத் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் எந்த ஒரு மெடிசனும் கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ யார் வேணாலும், அதுலேயும் குறிப்பாக ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க இதை தாராளமாக எத்தனை முறைனாலும் பண்ணலாம். ஸோ எனக்கு ப்ரஷ் பண்ண கஷ்டமாக இருக்குது, இல்லை என்னால் கரெக்டாக பண்ண முடியல, இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு நல்லாவே இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா அது வந்து ஆல்கலைன் பேஸ் உங்களுக்கு. ஸோ அந்த அசிடிக் தன்மையினால தான் உங்களுக்கு வாயில் வந்து கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு அதிகப்படியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. ஸோ இது ரொம்ப அழகாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் வீட்லேயே. ஸோ இந்த நேச்சுரல் மவுத் வாஷான வார்ம் வாட்டரில் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிக்கிறது நல்லது. ஓகே, ஐ திங்க் ஒரு சூப்பரான ஒரு ஹேக், நிறைய ஹேக் ஃபாலோ பண்ணுவாங்க. ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக், எஸ்பெஷலி ஹேக்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு கரெக்டான ஒரு வீட்டு முறைனே நம்ம சொல்லலாம், ஹோம் ரெமெடிஸ்னே நம்ம சொல்லலாம். எஸ். ஸோ எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.